அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம வந்து த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி த ஹிந்து மண்டே செப்டம்பர் 22, 2025 நியூஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் சில இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இந்த ஹெட்லைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேன் டைம்லைன்ஸ் பி ஃபிக்ஸட் ஃபார் கவர்னர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா, எக்ஸ்பிளைனர் செஷனில் வருது. இது மைட் பி உங்களோட நார்மல் நியூஸ் பேப்பரில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆன்லைன் எடிஷனில் வந்து இதை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒருவேளை உங்கள் நியூஸ் பேப்பரில் இல்லைன்னா கூட என்னோடய நோட்ஸில் கொடுத்துருப்பேன். என்னோடய நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன் டைம்லைன்ஸ் பி ஃபிக்ஸட் ஃபார் கவர்னர்ஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர்னர்ஸ் எல்லாம் வந்து எங்கே இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு GS2 பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இஷ்யூ வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அதனால தான் இது இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போது இந்த ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் தெரியணும். அப்போ தான் வந்து இந்த ஆர்டிக்கல் நமக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒன்றும் கிடையாது, உங்களோட பேசிக்காக நீங்கள் பாலிட்டியில் படிக்கக்கூடியது தான். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, சட்டமன்றம் இருக்குது. ஓகேங்களா? இந்த சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வருவாங்க. அதை தான் பில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சட்ட மசோதா வந்து என்னவா மாறும் அப்படின்னா, சட்டமாக மாறும். ஓகேவா? ஸோ இது எப்படி, அதாவது என்ன அப்படின்னா, பில்லை பாஸ் பண்ணுவாங்க, ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வருவாங்க. இதை வந்து எம்எல்ஏஸ் எல்லாம் ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணதுக்கப்புறம் அந்த பில் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மெஜாரிட்டிலெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சட்டம் வந்து சட்ட மசோதா பாஸ் ஆகும், அதாவது பில் பாஸ் ஆகும். பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா, கவர்னருக்கு போகணும். ஸோ கவர்னர் வந்து சைன் பண்ணார் அப்படின்னா அது சட்டமாக மாறும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ ஆர்டிக்கல் 200 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் வந்து ஒரு பில், ஒரு சட்ட மசோதா வருது அப்படின்னா அவருக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சைன் பண்ணுறது, இதை அசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று வந்து சைன் பண்ணுறது, ரெண்டாவது வந்து ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதை நிராகரிக்கிறது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து வித் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ஹோல்ட் த பில் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது இப்போ ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வராங்க, அதில் வந்து கவர்னருக்கு ஏதோ வந்து மாற்ற வேண்டியிருக்கு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மறுபடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புவார். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து கவர்னருக்கு கொண்டு வருவாங்க, மறுபடியும் சைனுக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ரிட்டன் ஃபார் ரீகன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிசர்வ்டு. ஸோ ரிசர்வ் பண்ணுவார். யாருக்கு ரிசர்வ் பண்ணுவார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொண்டு வரக்கூடிய சட்ட மசோதா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கன்கரண்ட் லிஸ்ட்டோ இல்லை யூனியன் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் வந்து சட்ட மசோதா கொண்டு வரலாம், யூனியன் கவர்மெண்ட்டும் வந்து சட்ட மசோதா கொண்டு வரலாம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு ப்ரொவிஷனில் வந்து யூனியன், அதாவது நம்ம இந்தியாவை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் ரிசர்வ் பண்ணுவாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ என்ன பண்ணுவார் ரிசர்வ் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து இதுக்கு சைன் பண்ணால் தான் இது சட்ட மசோதாவாக மாறும். வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொண்டு வந்திருந்தாலும் அதை பிரசிடென்ட் அசென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அது என்னவா மாறும், சட்டமாக மாறும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்னருக்கும் வந்து அடிக்கடி பிரச்சனை போயிட்டுருக்கு. எதனால் பிரச்சனை போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணக்கூடிய பில்ஸை வந்து
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் வந்து இந்த 4 ஓகேங்களா, இந்த 4 ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். ஆனால் இது எதுவுமே எடுக்காம கிடப்பில போட்டு வச்சிடுறாரு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு போட்டாங்க. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணுச்சு, ஏப்ரல் மாதம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது. ஏப்ரல் 2025 வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி கிடப்பில் போடாமல் 3 மாதத்துக்குள்ளே வந்து ஏதாவது முடிவை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருந்தாங்க இந்த தீர்ப்பில். இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலியமா ஓகேங்களா, ஸோ ஆர்டிக்கல் 143 இதை பற்றி பேசுது. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக நியூஸ் வரப்போ நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, ஏதாவது கேஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒப்பீனியன் கேட்குறதுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லுது. அதை வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை வந்து மறுபரிசீலனை பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி பவர் இருக்குது. ஆர்டிக்கல் 143 பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு வந்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் இப்போது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போது வந்து கொஞ்ச நாளாக வந்து இதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இது வந்து எதுக்காக இந்த மாதிரி 3 மந்த்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதில் 2 பேரும் அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா, கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டிக்கல் 163 ஒன்று இருக்குது. ஆர்டிக்கல் 163 அப்படின்ட்டு. ஸோ அதில் இங்கே என்ன பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில் அப்படின்னா, நமக்கு இதில் பாருங்கள், உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு முன்னாடி கவர்னருக்கு வந்து சில டிஸ்க்ரிஷ்னரி பவர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ கவர்னருக்கு வந்து டிஸ்க்ரிஷ்னரி பவர், அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும், நம்ம நாட்டில் வந்து இப்போது அதாவது கவர்னர் மட்டும் இல்லை, ஈவன் பிரசிடெண்ட் கூட நிறைய நீங்கள் எந்த அதாவது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் பிரசிடெண்ட்டோட சைன் தேவைப்படுது. ஆனால் பிரசிடெண்ட் வந்து அவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாரா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கேட்டுட்டு தான் இந்த முடிவை எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயம் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்கு பிரசிடெண்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிவை எடுத்துட்டு தான் என்ன பண்ண முடியும், அந்த 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 சட்டமோ இல்லை வந்து இதை கொண்டு வர முடியும். ஈவன் இந்த பில்லை பாஸ் பண்ணுறது கூட என்ன அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கவர்னருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கேட்டுட்டு தான் பண்ணணும். ஆனால் சில விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்க்ரிஷ்னரி பவரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டிஸ்க்ரிஷ்னரி பவரில் தான் இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, கவர்னர் வந்து அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் வந்து வாதாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 163 கிளாஸ் 2ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவர்னர் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கோர்ட் வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் வாதாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்போசிஷன் ரூல்டு ஓகேங்களா, அப்போசிஷன் அதாவது நம்ம நாட்டில் நார்மலாக வந்து இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குது. ஸோ அது எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது, சில ஸ்டேட்டில் அப்போசிஷன் பார்ட்டியும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வாண்டடாக வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்னரை வச்சு டிலே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நல்ல விஷயங்களை வந்து சேர்க்க முடியாமல் போகுது அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்பில் வாதாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 200னா என்ன, ஆர்டிக்கல் 201 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஓகேங்களா, அடுத்து ஆர்டிக்கல் 143, ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஆர்டிக்கல் 163, ஓகேங்களா, ஸோ ஆர்டிக்கல் 163 கிளாஸ் 1 அண்ட் 2 என்ன அப்படிங்கிறது இந்த பாலிட்டியில் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை தவிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷனும் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள்,
இதே மாரி நான் சொன்னது தான் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? நான் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கும் கிளியரா புரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்த பாருங்க. சர்க்காரியா கமிஷன் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ் வந்து என்ன அப்டின்னா, கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் தட் டூ அண்டர் ரேர் கேஸஸ் ஆஃப் பேட்டன்ட் அன்கான்ஸ்டிட்யூஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நான் ரிசர்வ் பண்றத பத்தி பேசினேன். கவர்னர் என்ன பண்ணுவாரு? பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணுவாரு. அது வந்து ரேர் கேஸஸ்ல தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து கேன் பி இம்ப்ளைடு. இத வந்து நம்ம கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவரா சொல்லலாம் அப்படின்ட்டு சர்க்காரியா கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு? ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்கு 1987ல. அதே மாரி பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லி என்ன என்ன அதாவது அதாவது மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ்க்குள்ள அத என்ன பண்ணிடணும்? முடிவு எடுத்துறணும். ஒண்ணு சைன் பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணணும், இல்ல ரிட்டர்ன் பண்ணணும், இல்ல ரிசர்வ் பண்ணணும். இது எல்லாமே வந்து 6 மாசத்துக்குள்ள பண்ணிரணும் அப்படின்ட்டு சர்க்காரியா கமிஷன் சொல்லுது. புஞ்சி கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து 6 மாசத்துக்குள்ள அதேதான் மறுபடியும் சர்க்காரியா கமிஷன் சொன்ன அதே 6 மாசம் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன்லாம் 6, 6 மாசம் சொல்லுச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல வந்து 3 மாசத்துக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பிரச்சனை போயிட்டே இருந்தா என்னதான் முடிவு அப்படின்னு பார்க்குறப்போ, இங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த மாரி அதாவது கவர்னர் போஸ்ட் வந்து அதிகமா அது மேல வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, அதில பொலிட்டைசேஷன் நடக்குது. ஓகேங்களா? அதாவது அரசியல் நடக்குது கவர்னர் போஸ்ட்ல. ஸோ அத வச்சு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து கவர்னர் போஸ்ட்ட வச்சு ஸ்டேட்ல வந்து அதோட ஆட்சிய நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதிகமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ இது இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நெறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ நெறைய இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவர்னர் போஸ்ட்டே வேணாம் அப்படின்ட்டு நெறைய நெறைய ரெக்கமெண்டேஷன்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆனாலும் இந்த கவர்னர் போஸ்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனாலும் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத வந்து கரெக்ட்டா இத வந்து இந்த இந்த போஸ்ட் வந்து கரெக்ட்டா வந்து இந்த மாரி மிஸ்யூஸ் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல வந்து நம்ம ஃபெடரலிசத்த கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ஆர்டிக்கிள் படிங்க. மெயினா உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த பேசிக் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இது இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேள புரியலன்னா ஸோ இன்னைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். இது ஹெட்லைன்ஸ்ல இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கல் நேத்து வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்டிக்கிள பத்தி 21 நியூஸ் அனாலிசிஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு ரிவிஷன் போயிரலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ H1B விசா வந்து என்ன என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரீசென்ட்டா வந்து $2000லேருந்து $5000 தான் முன்னாடி அதோட ஃபீஸா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 1,00,000 வந்து அதிகம். அதாவது இப்போ இப்போ அதோட ஃபீஸ் வந்து 1,00,000 மாறியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன இது 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 எதுக்காக அப்படின்னு பார்க்குறப்போ H1B விசால நெறைய ம். ஸோ இன்னைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். இது எத பத்தி பேசுது அப்படின்னா H1B விசா. ஓகேங்களா? இத பத்தி நான் நேத்தும் வந்து நேத்து 21 ஆர்டிக்கிள்லயும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கும் வந்து இத பத்தி பார்ப்போம். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு பேசிக் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஸோ H1B விசா. ஸோ இதுல என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இதோட ஃபீஸ் வந்து 2000லேருந்து 5000 வரைக்கும் இருந்துச்சு. ஆனா, திடீர்னு இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட் அதாவது யுஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஃபீஸ வந்து 1,00,000க்கு மாத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 90% அதாவது 90 லேக்ஸ் 90,00,000 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது டாலர் 1,00,000 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ $90,00,000 வந்து அதிகப்படுத்தி H1B விசா வந்து இப்ப அதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,00,000 1 வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த H1B விசா வந்து நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவ பெருசா அஃபெக்ட் பண்ணுது. நம்ம இந்தியாவ பெருசா அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் இத வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல நமக்கு H1B விசானா என்ன அப்படிங்கிறது தெரியணும். H1B விசா அப்படின்னா,
நான் இம்மிகிரண்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இம்மிகிரண்ட் விசா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியணும். இம்மிகிரண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா? நம்ம யுஎஸ்ஏ எடுத்துப்போம். இந்த பக்கம் நமக்கு இந்தியா இருக்கு. ஸோ இந்தியாலேருந்து ஒருத்தங்க போறாங்க. ஒருவேளை யுஎஸ்ஏலயே தங்க போறாங்களா அப்படின்னா, அவங்கள இம்மிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரோ நம்ம இந்தியால வந்தாலும் அவங்கள இம்மிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மிகிரண்ட் அப்படின்னா, பெர்மனன்ட்டா இந்த நாட்டிலேயே தங்குறதுக்கு பேரு இம்மிகிரண்ட். ஆனா நான் இம்மிகிரண்ட் அப்படின்னா, ஒரு டெம்பரரி பர்ப்பஸ்க்காக போவாங்க. ஓகேங்க. தற்காலிகமா போவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒண்ணு டூரிசமா இருக்கலாம். இல்ல வேலை விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக டெம்பரரியா போவாங்க. டெம்பரரியா போறப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு விசாவ எடுத்துப்பாங்க. எதுக்கு? அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல வந்து ஒரு பெர்மிஷன் மாரி. ஓகேங்களா? அந்த நாட்ல நம்ம தங்குறதுக்கு ஒரு பெர்மிஷன். ஸோ விசா எடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், வேற நாட்டுக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 மாசம் தங்குறேன். டூரிசம் அப்டின்னா மேக்ஸிமம் 1 மாசம் நீங்க தங்குவீங்க. அதே மாரி யுஎஸ்ஏ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, H1B விசா அப்டின்னு குடுத்துட்டுருக்கு. இந்த H1B விசா எதுக்காக அப்டின்னா, நம்மளோட அதாவது இந்த யுஎஸ்ஏல வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? அதாவது டேலண்டா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க கண்ட்ரில வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த H1B விசாவ குடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதில நமக்கு இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய H1B விசா ஹோல்டர்ஸ்ல 70% வந்து இந்தியாக்காரங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபீஸ் ஏத்துனது வந்து நம்ம இந்தியாவ வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதோட விசாவோட டியூரேஷன் எவ்வளோ? விசா வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னா, 6 வருஷம் வரைக்கும் வேலிடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தங்க விசா வாங்குறாங்க. விசா வாங்குனதுக்கப்புறம் 6 வருஷம் அங்க தங்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமமா 6 வருஷம். அதுக்கு கீழ ஒருவேள 3 மாசம்னாலும் தங்கலாம். ஓகேங்களா? அதுக்கு கீழ எவ்வளோனாலும் அது மினிமம் வரும். ஸோ 6 மாசம் வந்து மேக்ஸிமமா தங்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவங்க வந்து யுஎஸ்ஏ விட்டு வெளிய வந்துரணும். வந்துட்டு 12 மாசமாச்சும் வெளிய இருந்து, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அப்ளை பண்ண முடியும். இந்த H1B விசாவுக்கு. ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அங்கேயே தங்குறாங்க அப்படின்னா, கிரீன் கார்ட வாங்க வேண்டியிருக்கும். கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிரைட்டீரியா. ஸோ இதுல அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா, 65,000 H1B விசா வந்து யுஎஸ்ஏ குடுத்துட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம 20,000 வந்து ஸ்பெஷலா ஒருவேளை மாஸ்டர் டிகிரி எடுத்திருக்காங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 20,000 விசா வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம நெறைய நெறைய எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதில பாருங்க டாமினன்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது அதிகமா விசா இருக்கு அப்டின்னா, நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து சைனா வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களது வெறும் 12லருந்து 13% தான் பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. ஆனா நம்ம இந்தியா வந்து 70% பெட்டிஷன் போடுறாங்க. ஸோ இதே மாரி யுஎஸ்ஏல இன்னும் நெறைய வந்து விசா இருக்கு. H2A, H2B, B2, V அப்டின்ட்டு நெறைய விசாஸ் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பர்ப்பஸ்க்காக. ஓகேங்களா? இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேத்தே. நீங்களும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, இது இது எதுக்காக குடுக்குறாங்க அப்டின்னா, மெயினா வந்து ஸ்டெம். ஸ்டெம் அப்டின்னா சயின்ஸு, டெக்னாலஜி ஒரு நிமிஷம் அப்டியே இருங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த துறையில வந்து நல்ல ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ கொண்டு வரணும் அப்டிங்கிறதுக்காக தான் இத பண்ணிட்டுருக்காங்க. H1B விசா. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த மாரி H1B விசாவ அதோட ஃபீஸ வந்து 1,00,000 மாத்துனதுக்கப்புறம், நெறைய பேருக்கு வந்து என்ன 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 தோணிருச்சு அப்டின்னா, ஆல்ரெடி வந்து அதாவது ஆல்ரெடி அங்க விசா வாங்கிட்டு போனவங்க வந்து, மறுபடியும் ரீஅப்ளை பண்ணா இவ்ளோ வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்டிங்கிற கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி லாட்டரில 2025 லாட்டரில ஆல்ரெடி வந்து கம்மியான விலையில விசா வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு விசா ஃபீஸ பே பண்ணணும் அப்டின்ட்டு இருந்துச்சு. ஸோ இதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, நெறைய யுஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இந்தியால இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து உடனடியா இந்தியாலருந்து ஒரு வேளை இந்தியாவுக்கு போயிருந்தாங்க அப்டின்னா, உடனடியா யுஎஸ்ஏக்கு வர சொல்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய நெறைய அது வேக வேகமா நெறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா யுஎஸ் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இது வந்து அ அதாவது என்ன அப்டின்னா, இது வந்து சில கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது $1,00,000 ஒன் டைம் ஃபீ நாட் ஆனுவல் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ வருஷம் வருஷம் வந்து பண்ண போறதில்ல.
ஒரே வாட்டி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்லி நியூ H-1B பெட்டிஷன்ஸ் ஃபைல்ட் ஆஃப்டர் செப்டம்பர் 21க்கு அப்புறம் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃபீஸ் வராது. முன்னாடி என்ன ஃபீஸ் பே பண்ணியிருந்தாங்களோ அதுதான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி விசா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் இது இந்த 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 ஃபீஸ் கிடையாது. ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட விசா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஃபீஸ் வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஆல்ரெடி 2025ல லாட்டரி அதாவது ஆல்ரெடி இந்த பெட்டிஷன் போட்டு அதில லாட்டரியில அவங்களுக்கு விசா கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவங்களும் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட்ட பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ஸோ அதாவது என்ன அப்படின்னா, கரண்ட் H-1B ஹோல்டர்ஸ் வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் த யுஎஸ் வித்தவுட் பேயிங் எனி ஃபீ. ஓகேங்களா? இந்த ஃபீ பே பண்ணாம என்ன அதாவது நம்ம இந்தியாவுக்கு மறுபடியும் வரலாம். மறுபடியும் யுஎஸ்ஏக்கு போலாம். ஓகேங்களா? இத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஹை ஸ்கில்டு, ஹை பெய்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து கொண்டு வரதுக்காக இந்த புதுசா வந்து இத கொண்டு வந்திருக்கிறதா யுஎஸ்ஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனா, இதுக்கு பின்னாடி நெறைய அரசியலும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து இந்தியா மேல ரீசென்ட்டா 50% டாரிஃப் போட்டாங்க எக்ஸ்போர்ட்ஸ் மேல. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால. ஸோ அடிக்கடி இந்தியா மேல நெறைய வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அ நெறைய நெறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கேத்த மாரி நம்ம இந்தியாவும் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா நம்ம இந்தியா வந்து எஸ்சிஓ ஓகேங்களா? எஸ்சிஓ அப்படின்னா ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவும், சைனாவும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ற மாரி பேசிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து யுஎஸ்ஏக்கு பிரச்சனையா மாறும். ஓகேங்களா? ஸோ யுஎஸ்ஏ வந்து இதெல்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, சைனா வந்து யுஎ சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்ஏக்கு ஒரு காம்படிட்டரா இருக்கு. ஓகேங்களா? ஒரு என்ன அப்படின்னா, இது யுஎஸ்ஏவும், சைனாவும் இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்ஏவும், ரஷ்யாவும் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ யுஎஸ்ஏ, சைனா வந்து ஏன்னா சைனா வந்து அப்படியே வளர்ந்துட்டு வருது. ஸோ அது யுஎஸ்ஏக்கு வந்து பிடிக்காதனால தான் இந்த மாரி நெறைய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் தனியா ஆர்டிகல்ஸ் வர்றப்போ நான் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம இத முடிச்சுட்டு அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ இதுவும் வந்து நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் 21ல வந்து. ஸோ மறுபடியும் இத பத்தி குடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு டிஸ்கஷன பண்ணிரலாம். ஸோ இது எத பத்தி பேசுது அப்படின்னா, துர்கா பூஜா. ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கிள குடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த இந்த ஆர்டிக்கிள் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது துர்கா பூஜாவ பத்தி. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ஏன் இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா, யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14 கல்ச்சர் வந்து இந்த யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜில் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில கலாச்சாரம் வந்து நம்ம உணர தான் முடியும், தொட முடியாது. அதை தான் இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த 14 கலாச்சாரம் இருக்கு. அதில் இந்த துர்கா பூஜா கூட ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ துர்கா பூஜாவ பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ, ஏன் இப்போ வந்து துர்கா பூஜாவ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த தசரா ஃபெஸ்டிவல் வந்து சவுத் இந்தியால போகும். ஓகேங்களா? ஆனா, இதே வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம் அப்படின்னா, துர்கா பூஜா அப்படின்ட்டு ஃபேமஸா கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? இது இது ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா, பயங்கரமா வந்து நம்ம நாட்டோட கல்ச்சர வந்து உலகத்துக்கு கொண்டு போற ஒரு விஷயமா நடக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம கும்பமேளா அப்படின்னு இருக்கு. நம்ம தமிழ்நாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப அத வந்து பிரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யுனெஸ்கோவே அத லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன் பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நமக்கு நல்லா தெரியும் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்னால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, மாடர்னைசேஷன் ஆயிட்டு இருக்கு. மாடர்னைசேஷன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து நார்மலா வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ செல்ஃபோனே யார்கிட்டயும் இருக்காது. ஆனா, இப்போ எல்லாரும்கிட்டயும் வந்து இந்த செல்ஃபோன் இருக்கு. ஈவன் கடையில காய்கறி விக்கிறவங்க கூட கூட செல்ஃபோன் இருக்கு. கடையில அவங்க கிட்ட கூட யுபிஐ இருக்கு. ஓகேங்களா? அவங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் மாடர்னைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத தவிர்த்து மாடர்னைசேஷனுக்கு நெறைய டெஃபினிஷன் இருக்கு. ஸோ அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஸோ இப்போ துர்கா பூஜால எதுக்காக இந்த மாரி இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி ஓகேங்களா? அவங்க ரொம்ப ஃபேமஸா கொண்டாடக்கூடியது. இந்த மாடர்னைசேஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கல்ச்சர் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்து பிரிசர்வ் பண்றதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த துர்கா பூஜா வந்து அந்த 14 அதாவது இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல இருக்கக்கூடிய 14 கல்ச்சர்ல வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இத தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய அதாவது கும்பமேளா ஆகட்டும், இல்ல புத்திஸ்ட் சாண்டிங் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மத்த லிஸ்ட்டும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயே வந்து இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ துர்கா பூஜாவ பத்தி பார்க்குறப்போ, செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல வந்து கொண்டாடுவாங்க. அதாவது நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு அத கோயின்சைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்டின்னா, இந்த துர்கா வந்து மகிஷாசுரன வந்து கொல்றத செலிப்ரேட் பண்ற விதமா இந்த துர்கா பூஜாவ கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து யுனெஸ்கோ ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். 2021ல தான் இத கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பெங்காலி கம்யூனிட்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? ஸோ அவங்களோட அடையாளத்த சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதில நெறைய டான்ஸு, மியூசிக்கு அங்க வந்து அங்க அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள வந்து பரிமாறுறது, இந்த மாரி நெறைய விஷயம் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ணேன். ஓகேங்களா? அடுத்து ஒரு சின்ன நியூஸ் இருக்கு. மமதா ஸ்லாம்ஸ் நேஷனல் கமிஷன் உமன் ஆஃப்டர் மெம்பர் விசிட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓவர் ரேப். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அடிக்கடி வந்து இப்போ ரீசெண்டா ஒரு டாக்டரே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல ரேப் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ஓகேங்களா? நீங்கலாம் அதெல்லாம் நியூஸ படிச்சிருப்பீங்க. இதே மாரி நெறைய இடத்துல இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதில நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்க சீஃப் மினிஸ்டர் மமதா பானர்ஜி வந்து அவங்கள கு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஏதோ அங்க அதாவது கரெக்ட்டா வந்து வொர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவங்கள அத திட்டியிருப்பாங்க அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா? அததான் ஸ்லாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடின்னா என்ன அர்த்தம்? ஒரு சட்டத்து மூலியமா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன சட்டம் மூலியமா வந்திருக்கு அப்படின்னா, 1990 நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் ஆக்ட். ஒரு சட்டத்து மூலியமா ஒரு கமிஷன உருவாக்குறோம் அப்படின்னா, அத ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு ஒரு என்ன அப்படின்னா, ஒரு கமிஷன உருவாக்குறோம் அப்படின்னா, அத கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய பாலிட்டில இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் த வுமன் இன் இந்தியா அண்ட் புரொவைட் அ வாய்ஸ் ஃபார் தேர் இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் எதுக்காக அப்படின்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு கமிஷன உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அத புரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, அதாவது நெறைய கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நெறைய கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க. டவுரி ஓகேங்களா? வரதட்சணை, பாலிடிக்ஸ், ரிலிஜன் எல்லாத்துலயும் வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாயத்தி ராஜ்ல அப்போ ரீசென்ட்டா இல்ல. அதில பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ்ல அதிகமா வந்து பெண்களுக்கு தான் வந்து உரிமை இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதிகமா வந்து நெறைய நீங்க பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்து எலக்ஷன்லலாம் பெண்கள் தான் அதிகமா நிப்பாங்க எலக்ஷன்ல. ஸோ இந்த மாரி ரெப்ரசன்டேஷன கொண்டு வர்றது, எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிய உருவாக்குறது பெண்களுக்கு. அதுல இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் வுமனோட பங்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த மாரி வுமன் ஹராஸ்மென்ட் வந்து கன்டினியூஸா நடந்துட்டுருக்கு. வுமன் ஹராஸ்மென்ட் அப்டின்னா இந்த மாரி ரேப் ஆகட்டும், இல்ல வந்து நெறைய தொந்தரவுகள் வந்து பெண்களுக்கு நடந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஆனா, இதுல இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன அப்டின்னா, இது வந்து கம்ப்ளீட்டா இவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ பவர் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு என்கொயரி பண்ணி அத கவர்மெண்ட்டுக்கு குடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ஸோ இன்னுமே முழுசா வந்து இதுக்கு பவர் கிடைக்கல அப்டிங்கிறது தான் இது மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ இது இது என்ன அப்டின்னா, இந்த டாபிக் எதுக்காக டிஸ்கஸ் பண்ணேன் அப்டின்னா, பாலிட்டில இதே மாரி நெறைய கமிஷன் படிப்பீங்க. அதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, ஸ்டாட்யூட்டரி பாடியா, அதோட பவர்ஸ் என்ன, அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன. ஸோ இவ்ளோ வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஒரு ஆர்டிக்கல்குள்ள போறோம். இது வந்து எங்க இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்டின்னா, நமக்கு டிஃபென்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இது எத பத்தி பேசுது அப்டின்னா, மிக். ஓகேங்களா? ஸோ மிக்க பத்தி பேசுது. இந்த மிக் 21 வந்து என்ன அப்டின்னா, இது ரிட்டயர் ஆக போகுது. அததான் வந்து செப்டம்பர் 26க்கு வந்து ரிட்டயர் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, 60 வருஷம் வந்து இத யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது ரிட்டயர் ஆக போகுது அப்டின்னா,
இதுக்கு மேலே இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது இந்த அதாவது என்ன அப்படின்னா, இது ஒரு ஜெட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இந்த MiG-21 எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நம்ம போர்லலாம் வந்து இந்த ஜெட்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 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 வந்து டிசைன் பண்ணது யாரு அப்படின்னா, மிக்கோயான் குரேவிச் டிசைன் பியூரோ. இது வந்து சோவியட் யூனியன்லேருந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து நமக்கு டிசைன் பண்ணி குடுக்குறாங்க. ஏர் ஃபோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1963ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இத சூப்பர் சானிக் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சானிக் அப்படின்னா சவுண்ட விட வேகமா போகும். அதுதான் சூப்பர் சானிக். சூப்பர் சானிக். சானிக் அப்படின்னா சவுண்டு. ஓகேங்களா? ஸோ இதே மாரி நம்ப 657 MiG-21 வந்து லைசென்ஸோட ரஷ்யா நமக்கு குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செகண்ட் மோஸ்ட் ப்ரொடியூஸ்டு ஜெட் ஏர்கிராஃப்ட் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? உலகத்திலேயே வந்து 2வதா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். நேட்டோல நேட்டோல இதுக்கு வந்து என்ன அப்படின்னா பேர்லாம் குடுத்துருக்காங்க. ஃபிஷ் பெட், பலேலக்கா அப்படின்ட்டு சில பேரெல்லாம் இருக்கு இதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்பாக் அப்படின்ட்டு வியட்நாம்ல குடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நெறைய வந்து ஆ நெறைய நெறைய போர்ல வந்து இது பங்கேத்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ 1963, 1965, 1971 எல்லாம் நம்ம இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் நடந்த போரு, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு நடந்த போரு, இதுலலாம் இந்த MiG-21 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்கில் வாரு, பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கு, ரீசென்ட்டா ஆப்ரேஷன் சிந்தூரும் நடந்துச்சு. ஸோ அதுலயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இத முடிச்சுட்டு இது எங்க இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில டிஃபென்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது எத பத்தி அப்படின்னா ஜிஎஸ்டி 2.0. ஸோ செப்டம்பர் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. ஜிஎஸ்டி 2.0. ஓகேங்களா? ஸோ இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா என்னது? இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ் எப்போ கொண்டு வராங்க? 2017ல. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி 2.0 பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2017ல கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, முன்னாடி வந்து நெறைய சென்ட்ரல் டாக்ஸும், ஸ்டேட் டாக்ஸும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி நெறைய ஸ்டேட் டாக்ஸும், நெறைய சென்ட்ரல் டாக்ஸும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரே டாக்ஸா மாத்திட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. ஏன் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. இவ்ளோ டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் தனியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் ஜிஎஸ்டி அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சிம்பிளா பேசிக்கா தான் சொல்றேன். இன்னும் டீட்டெயில்டா வந்து நெறைய படிக்க வேண்டியிருக்கு. ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க கடையில வந்து போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க. இந்த பொருள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு டாக்ஸ போடுவாங்க. அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ப தான் டாக்ஸ் கட்டணும். ஆனா நம்ப ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஸோ இந்த இந்த பொருளுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா நம்ப டாக்ஸ் கட்டுறது கிடையாது. ஓகேங்களா? நம்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெய்ட்டா டாக்ஸ் கட்டுறது கிடையாது. நம்ப பொருள் வாங்குறப்பயே அந்த டாக்ஸ கட்டுவோம். யாருக்கு கட்டுவோம்? அது பொருள் எங்க வாங்குறோமோ, அங்க டாக்ஸ் கட்டுவோம். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க. இத தான் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தியாகி சேல்ஸுக்கு வர்றப்போ, ஃபைனல் ப்ராடக்ட்டா வர்றப்ப தான் அது மேல டாக்ஸ் போடுவாங்க. ஸோ இத தான் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மரப்பலகை இருக்கு. ஓகேங்களா? மரப்பலகை இருக்கு. அத வந்து என்ன பண்ணுவாரு, இந்த கடைக்காரர் வந்து மரப்பலகையா வாங்கி சேரா மாத்துவாரு. ஓகேங்களா? ஸோ சேரா மாத்துறாரு அப்படின்னா, அந்த சேர் மேல தான் டாக்ஸ போடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பாருங்க, என்ன பண்றாரு, கடைக்காரர் வந்து ஒரு பொருள வாங்குறாரு. மரப்பலகைய வாங்குறாரு. இந்த மரப்பலகைக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
இன்புட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கடைக்காரரு பே பண்ணுவாங்க. ஆனா, ஃபைனலா வந்து எது மேல டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, சேர் மேல தான் டாக்ஸ் போடுறாங்க. அப்போ அவரு பே பண்ண இந்த இன்புட் டாக்ஸ் வந்து மறுபடியும் அவருக்கே குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் பண்ணிருவாங்க. அததான் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அத அத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி 2.0 என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வந்து மிடில் செக்ஷன டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அதாவது மிடில் இன்கம் செக்ஷன வந்து டார்கெட் பண்ணி இந்த மாரி ஒரு ஜிஎஸ்டி ரிஃபார்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்லாப் இருக்கும். 5%, 18, 28, 40 அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து 3 ஸ்லாப் தான். 5, 18, 40 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து இந்த 2 ஸ்லாப் தான். இது வந்து எப்பவுமே அதாவது லக்ஸரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய பெரிய கார் ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய என்ன அப்படின்னா, லக்ஸரி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறப்போ சொகுசா வந்து இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து இந்த 40% டாக்ஸ வந்து போட்டிருக்காங்க. டொபாக்கோ மேல 40% டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து 5, 18, 28 அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எதெல்லாம் மாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு படத்துல வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா பாருங்க, சிம்பிளா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க ஹேர் ஆயில், ஷாம்பூ, டூத் பேஸ்ட், டாய்லெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% இருந்துச்சு. ஓகே நான் 4 ஸ்லாப் சொன்னேன். ஆக்சுவலா 5, 12, 18, 28ன்னு இருந்துச்சு முன்னாடி. ஓகேங்களா? 5, 12, 18, 28 இப்போ வந்து அத 5, 18, 40ஆ மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 18% இருந்தத இப்ப 5% மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் அதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி 18% டாக்ஸ் கட்டணும். ஆனா இப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மாரி நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இத மிடில் இன்கம் செக்ஷன வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு செக்ஷன் எது அப்படின்னா எம்எஸ்எம்இய வந்து பூஸ்ட் பண்றாங்க. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நம்ம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய தொழிற்சாலைகள பார்த்துருக்கோம். ஆனா இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிலே அதாவது என்ன அப்படின்னா, அதாவது சின்ன சின்ன வேலையிலேயே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில பாருங்க ஜிஎஸ்டி 2.0. ஸோ ஜிஎஸ்டி 2017லேருந்து 2025 வரைக்கும் ஜிஎஸ்டி 2.0 வந்து இன்னைக்குலேருந்து செப்டம்பர் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில வந்து 5, 12, 18, 28 ப்ளஸ் செஸ்ன்னு வேற இருந்துச்சு. ஓகேங்களா? செஸ் அப்படின்னா டாக்ஸுக்கு மேல டாக்ஸ போடுறது வந்து செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில பாருங்க 5%, 18%, 40%. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5% இருந்தத வந்து 0%ஆ மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இதில பாருங்க ஈவன் எசென்ஷியல் நம்ம டெய்லி வாங்கக்கூடிய பொருள் கூட 12%, 18% இருந்துச்சு. இப்போ வந்து சில இடத்துல 0% ஆக்கியிருக்காங்க. சில இடத்துல 5% ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்2 T.0ல இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் பாருங்க 0%. இதனால என்ன ஆகும் அப்டின்னா, ஹெல்த்ல வந்து இப்போ வந்து நார்மலா இருக்கக்கூடிய மிடில் இன்கம் மக்கள் கூட இந்த இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க ஸ்ட்ரீம்லைன்ட் இன்புட் கிரெடிட் ஃப்ளோ. நான் சொன்ன இன்புட் டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். இந்த இன்புட் டாக்ஸ்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு முன்னாடி ஜிஎஸ்டிஎல்ல அப்டின்னா, கரெக்ட்டா வந்து இந்த இன்புட் டாக்ஸ் வந்து அந்த 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 இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா? கடைக்காரரு அவருக்கு வந்து போகுறதில்ல. ஸோ அத வந்து போக வைக்கிறதுக்காக இத பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டில நெறைய பிரச்சனை இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்குன்னு தனியா இவங்க வந்து மறுபடியும் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க அப்டின்னா, கிடப்புல போட வச்சிருக்கோம். ஆல்ரெடி நெறைய கேஸஸ் வந்து ஹை கோர்ட்லயும், சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து கிடப்புல இருக்கு. ஸோ அதுக்காக தான் இதுக்கு தனியா ஒரு அப்பல்லட் ட்ரைப்யூனல வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஏஐ டெக்னாலஜி வச்சு அதிகமா ரிஸ்க்க டிடெக்ட் பண்றது. ஒரு வேளை யாராச்சும் வந்து கரெக்ட்டா வந்து டாக்ஸ் கட்டல அப்டின்னா, அவங்க மேல டாக்ஸ போடுறது. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து டெக்னாலஜி வச்சும் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முன்னாடி இருந்த பிரச்சனைய வந்து சரி பண்றதுக்காக இத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு கிளியரா சொன்னேன். இது 2017ல வந்துச்சு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலியமா.
101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டிடியூஷனை வந்து சி கான்ஸ்டிடியூஷனை வந்து அமெண்ட் பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து முன்னாடி சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இதுலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கு. சென்ட்ரலில் ஒரு பார்ட்டும், ஸ்டேட் ஜிஎஸ்டியில் ஒரு பார்ட்டும். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா உங்கள் பில்லை வந்து சிஜிஎஸ்டி 2.5%, எஸ்ஜிஎஸ்டி 2.5% அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து எதுக்காக அப்படின்னா சென்ட்ரலில் வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், ஸ்டேட் ஜிஎஸ்டியில் வர்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வந்து மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேட்டுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களோட எக்கனாமியில் படிப்பீங்க. ஸோ இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இது ஆர்டிகல் 279A ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் உருவாக்கியிருக்காங்க. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சேர்மன் வந்து யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸு, ரெவென்யூ, ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டிஎன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த ஜிஎஸ்டிஎன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டிஎன் நம்பர் வந்து இருக்கணும். அந்த நம்பரை வச்சு தான் ட்ராக் பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பலப்படுத்தியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி 2.0வில். ஸோ இவ்வளோ வந்து இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வர ஆர்டிகல்ஸ்லாம் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வாட்டி எக்கனாமிலையும் வந்து பேசிக்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த நியூஸை வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் எடிட்டோரியல்குள்ளே போகலாம். H1B மேபி அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண இந்த H1B விசா பிரச்சனை பற்றி தான். ஆனால் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1,00,000 அதோட ஃபீஸை வந்து 1,00,000 மாற்றிருக்காங்க, டாலர் 1,00,000க்கு. ஸோ இதனால் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து போகக்கூடிய இந்தியன் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போகல அப்படின்னா நமக்கு அங்கேருந்து அவங்க அனுப்பக்கூடிய ரெமிட்டன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க அனுப்பக்கூடிய இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கு வந்து அது வருமானம் தான். அந்த வருமானம் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் போயிட்டு நிறைய புது புது டெக்னாலஜியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா வந்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, நம்மளோட டெக்னாலஜியை வந்து அதிகமாக யுஎஸ்ஏக்கு ஈக்குவலாக வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்ஏவை மட்டும் பார்க்காம நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சைனா, ரஷ்யா, ஜப்பான் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போல்லாம் டெக்னாலஜிக்கலாக பயங்கரமாக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸை நம்ம யூஎஸ்லேருந்து இந்த கண்ட்ரிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் ஒப்பீனியனாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், நம்ம இந்தியன் டெக் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதிகமாக எஃபர்ட் போடலாம். அது மட்டும் இல்லாமல் புது மார்க்கெட்ஸை உருவாக்கலாம் ஏஷியாவில், சைனா, ரஷ்யா, யூரோப்பில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புது மார்க்கெட்டை கொண்டு வரலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த டாலர் 1,00,000 அப்படிங்கிறது ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸ்பயர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டாலர் 1,00,000 அப்படிங்கிறது வந்து 1,00,000 ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ இது கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோமோ அது மூலிமா நம்ம யூஎஸ் மேலே இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். இவ்வளோதான், இது வந்து ஒப்பீனியனாக கொடுத்துருக்காங்க. ஸோ